ஓம் சாந்தி. 10/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சதோபிரதானாகி வீடு திரும்ப வேண்டும். எனவே உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி சதா தந்தையை நினைவு செய்வதை பயிற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டிருங்கள். கேள்வி: நீங்கள் உங்கள் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேறிச் செல்கின்றீர்களா அல்லது பின்னோக்கி செல்கின்றீர்களா என்பதற்கான அடையாளம் என்ன? பதில்: உங்கள் கல்வியில் நீங்கள் முன்னேறிச் செல்கின்றீர்களாயின் இலேசாக இருப்பதை அனுபவம் செய்வீர்கள். இது அழுக்கான சரீரம் என்பதும், இப்பொழுது நீங்கள் அதனை நீக்க வேண்டும் என்பதும், நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்கும். நீங்கள் தொடர்ந்தும் தெய்வீக குணங்களை கிரகிப்பீர்கள். நீங்கள் பின்னோக்கி செல்வீர்களாயின் உங்கள் செயற்பாடுகளில் அசுர குணங்களே தென்படும். நடக்கும் போதும் உலாவித் திரியும் போதும் தந்தையின் நினைவு இருக்க மாட்டாது. அத்தகைய ஓர் ஆத்மாவினால் ஒரு மலர் ஆகவும் முடியாது, அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கவும் முடியாது. அத்தகைய குழந்தைகள் பின்னர் காட்சிகளை காண்பதுடன் பெருமளவு தண்டனையையும் அனுபவம் செய்வார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. நடந்தும் உலாவியும் திரியும் போதும் உங்கள் புத்தியில் கல்வி பற்றிய சிந்தனையை கொண்டிருங்கள். எந்த பணியை செய்யும் பொழுதும் உங்கள் புத்தியில் ஞானம் எப்பொழுதும் வெளிப்பட்டவாறே இருக்கட்டும். இதுவே அதி சிறந்த கல்வியாகும். இதன் மூலம் நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள் ஆக வேண்டும். ஆசீர்வாதம்: சத்தியத்தின் சக்தியினால் சதா சந்தோஷ நடனம் ஆடுகின்ற ஒரு மகத்தான சக்தி மிக்கதோர் ஆத்மா ஆகுவீர்களாக. கூறப்படுகின்றது, சத்தியம் இருக்கின்ற இடத்தில் ஆத்மா நடனம் ஆடுகின்றார். சத்தியம் நிறைந்தவர்கள், அதாவது சத்தியத்தின் சக்தியை கொண்டிருப்பவர்கள் சதா நடனம் ஆடுவார்கள். அவர்கள் ஒருபோதும் வாடுவதோ குழப்பம் அடைவதோ பயப்படுவதோ அல்லது பலவீனமாக உணர்வதோ இல்லை. அவர்கள் சதா சந்தோஷ நடனம் ஆடுகின்றார்கள். அவர்கள் சக்திசாலிகளாக இருப்பார்கள். அவர்கள் அனைத்தையும் எதிர்கொள்ளும் சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். உண்மை எப்பொழுதும் தளம்பல் அடைவதில்லை. அது அசைக்க முடியாதது. சத்திய படகு ஆடும், ஆனால் என்றுமே மூழ்காது. எனவே சத்தியத்தின் சக்தியை கிரகிக்கின்ற ஆத்மாக்களாகிய நீங்கள் மகத்தான ஆத்மாக்கள் ஆவீர்கள். ஸ்லோகம்: மும்முரமான மனதையும் புத்தியையும் ஒரு வினாடியில் நிறுத்துவதே அதி மேன்மையான பயிற்சியாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.